உரையாடலில் பங்கு பெறிய மூலாசிரியரோடு பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி அந்த கேள்விகளுக்கு ஊடான சில சவால்களையும் ஏற்படுத்திய நண்பர்கள் தோழர்களுக்கு நான் நன்றி கூறிக்கொண்டேன். முக்கியமாக இந்த தென்னிலங்கையிலே சிங்கள ஊடகத்தில் பணியாற்றிய அனுபவமும் பிற்காலத்தில் ஏதோ சந்தர்ப்பவசமாக சிங்கள மொழியை கற்பதற்கும் வாசிப்பதற்கும் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த என்னுடைய பெற்றோர்களுடைய புண்ணியத்தினாலும் சிங்களவர்களிடம் பேசப்படுகின்ற உரையாடப்படுகின்ற அரசியல் என்ன, அவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், பேசுகிறார்கள், எழுதுகிறார்கள் என்பதை பொதுவான தமிழ் வாசகர்களை விட நுணுக்கமாக பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு. அது மட்டுமல்ல, என்னுடைய சிங்கள மொழி ஆளுமை என்பது சிங்கள அரசியல் பரப்பிலிருந்து வந்தபடினாலே அவர்களுடைய அரசியல் அவர்கள் சொல்லுவதில் இன்பிட்வீன் த லைன்ஸை வாசிப்பதற்கு ஒரு ஊடகவியலாளராக என்னால் முடிந்தது. அந்த அடிப்படையிலே தான் இந்த நூல் இலங்கையிலே மொழி என்பது எப்படி ஒரு ஆயுதமாக இந்த சமூகங்களை பிரிப்பதற்கு மட்டுமல்ல, இந்த சமூகங்களுக்கிடையான தவறான புரிந்துணர்வுகளை ஏற்படுத்துவதற்கும் இந்த சமூகங்களை ஒன்றுக்கொண்டு விரோதிகளாக மாற்றுவதற்கும் மொழி என்பது எப்படி ஒரு கூறிய ஆயுதமாக பாவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக நந்தனவும் குறிப்பிட்டார், லங்காதீப பத்திரிகை என்பது ஒரு தேசிய பத்திரிகை. ரணில் விக்ரமசிங்க அவருடைய தந்தையார் வழிவந்த குடும்பத்து பத்திரிகை, டைம்ஸ் குரூப்பினுடைய ஒரு பழைய தேசிய பத்திரிகை. முதல் நாள் அந்த 35 பேர் கொல்லப்பட்டவுடன் அவருடைய செய்தி வெளிக்கட பந்தனாகாவையே தெமலு திஸ்பஹக் மரலாலு. இது ஒரு தேசிய பத்திரிகை. இது சும்மா தமிழ்ல மொழிபெயர்த்தால் வெளிக்கடை சிறைச்சாலையில் 50 தமிழர்கள் கொல்லப்பட்டு விட்டார்களாம். அதுல ஒன்றும் பெரிய இனவாதம் இருக்கிற மாதிரி தெரியாத தமிழ்ல மொழிபெயர்த்தால். ஆனால் அந்த தெமலு என்ற சொல் சிங்களம், தெமல ஹிரக்கருவான் அல்ல, தெமலு என்று போட்டதின் மூலம், உதாரணத்தாக இதை நான் தமிழர்கள் தமிழ் பத்திரிகையிலே ஒரு முஸ்லிம் மக்களை பற்றி நாங்கள் எழுதினோம். காத்தான்குடி பள்ளிவாசலிலே 30 சோனிகள் கொல்லப்பட்டார்களாம் என்ற ஒரு தலைப்பு செய்தி வந்தால் அதன் பின்னால் இருக்கின்ற மோசமான இனவாதம் எப்படியோ அதே போல்தான் அந்த லங்காதீப பத்திரிகையிலே தெமலு திஸ்பஹக் மரல். அடுத்த 2 நாட்களுக்கு பிறகு அதர் வெளிக்கட வந்தனாகாரையே அவன் தெமனு தாஹதக் மரல். இந்த மொழி என்பது எவ்வளவு மோசமாக இந்த சாதாரண மக்கள் மத்தியிலே பரப்பப்பட்டிருக்கிறது ஆயுதமாக என்பது என்னுடைய முக்கியமான இது. தேவராஜா அதை தெளிவாக சொன்னார். நேற்று வரை சகோதரர்கள் போல் இருந்த இந்த சமூகம் எப்படி எங்களை இவ்வளவு குரோதிகளாக ஒரு வார காலத்திற்குள் தாக்கியது என்றால் அந்த குரோதம் அந்த 2 நாள் குரோதம் அல்ல. அவர்களுக்குள் படிப்படியாக பழக்கப்பட்ட அங்கிருந்த அந்த அதிகார சக்திகள் கையில் இருந்த ஊடகங்களுக்காக கொண்டு செல்லப்பட்ட அந்த வன்முறை உணர்வும் குரோதமும் தான் அந்த அரசினுடைய பிரதான ஆளும் கோட்பாடாக இலங்கையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதை பல்வேறு தளங்களுக்கு தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் கொண்டு போனார்கள். குறிப்பாக மக்கள் விரோத அரச இயந்திரத்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அது அந்த நாட்டில் வாழுகின்ற சிறுபான்மை மக்களுக்கு எதிரான அரச இயந்திரமாக உருவாக்கி இருக்கிறார்கள். இதை டிஸ்மேண்டில் பண்ணுகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பிபி உட்பட எதிர்வரும் கால அரசுகளுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் செய்வதற்கு சவாலாக நாட்டிலே அகவயமான சக்திகள் மட்டுமல்ல, அந்த நிலைமையை தொடர்ந்து இலங்கை மாதிரி ஒரு நாடுகளிலே கொண்டு போவதற்கு முயற்சிக்கின்றார் புறவயமான சக்திகளையும் நாம் தினங்காண வேண்டியவர்களாக. ஏனென்றால் மத்திய கிழக்கிலே முஸ்லிம்களுக்கு எதிரான உணர்வை வெறுமனே ஒரு வன்முறைக்கு எதிரான உணர்வாக அல்ல, ஒரு கருத்தியல் ரீதியான உணர்வாக, அது யூதர்களுக்கு எதிரான முஸ்லிம்கள் என்கிறதில் இருந்து இன்று கீழே அவருக்கு பக்கத்திலே போய் நின்று இந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் எல்லோரும் அவருக்காக ஜபிக்கின்றது வரை மிக கீழ்த்தரமான நிலைக்கு அவர் கொண்டு போவதற்கு புரிந்திருக்கிறார். ஆகவே இலங்கையில் இந்த இருக்கின்ற இனவாத மதவாத சூழலற்ற நிலைமை நாம் எதிர்பாராத விதத்தில் மோசமாக மாற்றப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த சவாலை தான் நான் ஜேம்ஸ் சொல்லி இருக்கிறார். அந்த சவாலை நாங்கள் எப்படி முகம் கொடுக்க போகிறோம். இதிலே
பாதிக்கப்பட்ட சமூகங்களால் வடக்கு கிழக்கு சிறுபான்மை மக்களும் மலையக மக்களும் முஸ்லிம் மக்களும் தங்களுடைய பங்கையும் பொறுப்பையும் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய காலமாக இருக்கின்றன. அங்கே அரசியல் செய்பவர்களுக்கு என்பிபி அரசாங்கம் இனவாதம் பேசுகிறதில்லையே என்ற எண்ணத்தில் அவர்கள் இருக்கலாம். என்பிபி அரசாங்கம் இனவாதம் பேசினால்தானே நமக்கு குழைப்பு என்று அரசியல் செய்பவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு ஆகவே பொறுப்புள்ள அரசியல் என்பது என்ன என்பதை இன்று இலங்கையில் சிறுபான்மையாக வாழ்கின்ற எண்ணிக்கையிலே நான் சொல்லுகின்றேன். சிறுபான்மையாக வாழ்கின்ற அந்த ஏனைய தேசிய இனங்களும் தங்களுடைய அரசியல் கடமையை புரிந்து கொள்வதற்கு ஏக காலத்தில் சிங்கள சமூகத்தில் நடத்தப்படுகின்ற சாதகமான உரையாடல்களை தமிழ் மொழிபெயர்ப்பின் மூலம் கொண்டு வருவதை ஒரு கடமையாக கருதியை நான் செய்திருக்கின்றேன். இன்னும் 3-4 நூல்கள் இருக்கின்றன. என்னுடைய வயது காரணமாகவும் பொருளாதார நிலை காரணமாகவும் சற்று தாமதமாகின்றன. ரணில் விக்ரமசிங்கனுடைய குற்றவியல் வரலாறு ஒரு அளவுக்கு முடித்து விட்டேன். விரைவில் அது தமிழில் வந்துடும். அது சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் ரணில் விக்ரமசிங்க. ரணில் விக்ரமசிங்கனுடைய பெயரை ஏதோ ஒரு காரணத்தால் அவர் மறந்து விட்டார் தெரியாது. மிக பிரதானமான ஒரு பணியை ஒரு பாத்திரத்தை ஆக்கி இருக்கிறார் இந்த வன்முறை அரசை வளர்ப்பெடுப்பதில் ரணில் விக்ரமசிங்க என்பதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். பிரேமதாச மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களுடைய வரலாற்று புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவை எல்லாம் வேறு காலத்திலே தமிழ் மக்களுக்கு மொழிபெயர்த்து வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் இலங்கையிலே வாழ்கின்ற மக்கள் ஒரே காலத்தில் ஒரே கட்டத்தில் ஒரே விதமான விடயங்களை வாசித்து உரையாடுகின்ற ஒரு பக்குவத்தை நோக்கி தள்ளினால் மட்டும்தான் ஒரு இணைந்த விடுதலையை நோக்கி இந்த சமூகங்கள் முன்போக முடியும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அதற்காகவே இந்த பணியை செய்கிறேன். இந்த ஒழுங்குகளை மேற்கொள்ள தோழர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. நண்பரும் பழைய சகாவுமான அவரின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். கண்ணன் உங்களை துணுக்காய் இரண்டு தொடர்பாக நான் பேசவில்லை என்று எனக்கு கொடுத்த பொறுப்பு இந்த நூலை பற்றியது. அதில் எங்கும் கந்தன் கருணையோ அல்லது என்ன துணுக்காயோ வரவில்லை. ஸோ அது வந்திருந்தால் பேசியிருப்பேன். உண்மையில் எந்த ஊடக பயணம் என்பது நான் யாருக்கும் தலைவணி செய்தவன் இல்லை. அதனாலேயே நிறைய சிரமங்களை சவால்களை உயிர் அச்சுறுத்தல்களை நான் முகப்படுத்திருக்கின்றேன். எனவே ஈவன் கடைசி நேரத்தில் ஆனந்த சங்கரி ஒரு கடிதம் அனுப்பினார். அன்புள்ள தம்பி கொண்டு மிகவும் மோசமாக பிரபாகரனை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தான். அந்த கடிதத்தில் முழு பக்க இதை நான் வீரகேசரி வார இதில் பிரசுரித்த போது அது ஆனந்த சங்கரிக்கு ஆச்சரியமாக இருந்து அவர் எனக்கு தொலைபேசி அழைப்பெடுத்து, என்ன தம்பி இந்த கட்டுரையை போட்டுட்டீங்க? நான் சொன்னேன், கட்டுரை நான் எழுதில்லையே, நீங்கள் தான் எழுதுனீங்க, உங்களோட பேரில் தான் வந்திருக்குது. ஸோ அதுக்கு எதுவும் வந்தால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் சொல்லி நான் விட்டேன். எனவே நான் எந்த எதிர்மறை இருந்தாலும் நான் பிரசுரித்துள்ளேன். ஒரே ஒரு விடயத்துக்குள்ளே ஒரு இயக்கம் துப்பாக்கியை தூக்கி கொண்டு திருந்தது. எப்படி உயிர் தப்புவதுன்னு தெரியாமல் யாராரும் கேட்டு பார்க்க முடியவில்லை. கடைசியில் மறைந்த ஈட்டோக்கா தலைவர் தொண்டமான்கிட்ட தான் போய் கேட்டு சொல்லி என்னை சொல்ல தெரிகிறார்கள், என்ன செய்யறதுன்னு சொல்லி எனக்கு முன்னுக்கு தான் ரஞ்சன் விஜயரத்னாவுக்கு தொலைபேசி அழைப்பு எடுக்க ரஞ்சன் விஜயரத்னம் சொன்ன ஒரு வார்த்தை தான், நான் ஐ வில் லுக் இன் திஸ் மேட்டர், அவ்வளவுதான். அன்று ஈவினிங்கே அதற்கு பொறுப்பான ஏஎஸ்பிக்கு சொல்லப்பட்டு அவர், ஆனால் உண்மையாக அவர் எனக்கு தெரிந்தவர், எனக்கு தெரியாது அவர் இந்தியில் தான் இந்த இயக்கங்கள்லாம் இருக்கின்றது. ஸோ அது ஒன்று தான் நான் அவரிடத்தில் கேட்டது. அதே இயக்கம் தன்னுடைய பத்திரிகையில் என்னை பற்றி ஒரு விழாவாரியாக ஒரு பக்க கட்டுரையை பிரசுரித்திருந்தது என்பதை நான் கூறுகின்றேன். ஏனென்றால் என்னை துப்பாக்கியை தூக்கி கொண்டு திரிந்தவர்கள் பிறகு என்னை பிரேஸ் பண்ணி இவர் நடுநிலைமையாக இருக்கிறார், எல்லாருடைய செய்திகளை பிரசுரிக்கின்றார் என்று அந்த இயக்கம் எழுதும் அளவுக்கு என்னுடைய ஊடக பயணம் இருந்தது என்பதையும் இங்கு பதிவு செய்து கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுகின்றேன். வணக்கம்.
நன்றி அனைவருக்கும். தேவராஜா சொன்னதை மாதிரி ஒரு இரவில் எப்படி மாறினார்கள், சுவா முருப்பிள்ளை சொன்ன மாதிரி வெவ்வேறு நாடுகளில் இடதுசாரிகள் என்று பதவிக்கு வந்து பிறகு வலதுசாரிகள் மாறுகிறது. நாங்கள் இறைமைப்பது நன்றி, நல்லது. இதை பற்றி விவாதிப்பது நல்லது. ஆனால் என்ன காரணத்துக்கு நடந்தது? இப்போ இருக்கிற மீடியா അതിൻ്റെ മനോരഞ്ജൻ சொன்ன மாதிரி புற சக்திகளும் உள்ளாந்த சக்திகளும் அந்த இந்த கூட்டு எவ்வளவு மோசமாக பாரதூரமாக இதை மாற்றுது. அதை பற்றி நாங்கள் சிந்தித்து எப்படி இதை நாங்கள் வெல்லுவோமோ வெல்ல மாட்டோமோ தெரியாது. ஏனென்றால் உலகமயமாகி ஒவ்வொரு திரும்ப மாறிக்கொண்டு போகிறது. ட்ரம்ப் எலக்ட் பண்ணப்பட்டு அதே ஒரு கிராம பக்கத்து தொழிற்சங்க ஆட்கள், இங்கே டாக்ஃபோர்டு எலக்ட் பண்ணுவது தொழிற்சங்க ஆட்கள். என்ன காரணம், அதை எப்படி இதெல்லாம் என்றது நாங்கள் இங்கே இருக்கிறது எப்படி நாங்கள் எங்களோட யுத்தங்களுக்கு நாங்கள் செய்யலாம் அல்லது அங்கே எப்படி இதெல்லாம் என்ற ஒரு ஓப்பன் கொஷனாக விட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருவது உங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.